ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க சார். இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. இப்போ உலகத்தில் நடைபெறுகிற நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய அரசு நேற்று கூட உரிய இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக சீர்படுத்துவதற்காக இந்த குடும்ப பயன்பாட்டிற்கான சிலிண்டர், வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் இதையெல்லாம் முறையாக தட்டுப்பாடின்றி கொடுக்க வேண்டும். உலகத்திலே என்ன கலவரம் இருந்தாலும் அன்னை இந்திய திருநாட்டிலே, தாய் தமிழ்நாட்டிலே எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாத வகையிலே கொண்டு செலுத்த வேண்டும் என்று அனைத்து முயற்சிகளும் எடுப்பதாக மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள், அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது குறித்து மத்திய அரசுக்கு உரிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் இப்போது தட்டுப்பாடு ஏற்படுவதாக ஆங்காங்கே செய்திகள் வந்து கொண்டு இருப்பது நமக்கு ஒரு கவலையை தான் ஏற்படுத்துகிறது. ஆகவே உண்மை நிலையிலே தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் ஏற்படாமல் உலகத்திலே போர் நடக்கிற போது கூட தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாரத பிரதமருக்கு கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். முதல்வரும் எழுதியிருப்பதாக சொல்கிறார். ஆனால் மாநில அரசும் இதற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்யலாம். இதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் கடிதம் எழுதிவிட்டு மட்டும் அவர்கள் இது அவங்க மேலே பழி சுமத்துறது அப்படின்றது மக்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது. அவை இது ஒரு போர் நடவடிக்கையினால் பல நிகழ்வுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதில் இதையும் நாம் கடந்து போக பாதுகாப்பாக பற்றாக்குறையின்றி கடந்து போவதற்கு நேற்று கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொண்டு போகிறோம், எங்கே வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் கூட சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடாது, எப்பயுமே ஒரு பீதியும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. எந்த நிலையாக இருந்தாலும் நாம் அதை மக்களுக்கு இப்போ கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பயங்கரமான பீதி வதந்திகள்லாம் கொடுக்கப்பட்டது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்தார்கள். அந்த பீதிகளையும் அச்சத்தையும் போக்கி தான், வதந்திகளையும் தாண்டி தான் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை எல்லாம் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாதுகாப்பு அரணாக இருந்து கொரோனா காலத்திலே மக்களை பாதுகாத்தார்கள். இந்திய தேசத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய மக்களையும் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு 124 கோடி நம்ம மக்களை பாதுகாத்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், கொரோனா காலத்திலே முதலமைச்சராக இருந்து நெருக்கடியான நிலையை சமாளித்து, அச்சுறுத்தலை சமாளித்து, நெருக்கடியை சமாளித்து, வதந்திகளை அதெல்லாம் சமாளித்து 8 கோடி தமிழர்களையும் காப்பாற்றிய பெருமை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு சாகும். தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்ற மாதிரி பேசலாம் அடிபடுது. ஒரு சிபிஐ வச்சு பாஜக தாவேக்காவை உங்க கூட்டணிக்கு கூட்டிட்டு வரதாகவும் சொல்றாங்க, நெருக்கடி கொடுக்கறதா சொல்றாங்க சார். எப்படி இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்க? அதாவது நான் திரும்ப சொல்லிட்டேன், என்னைய விட அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா விவரம் தெளிவாக சொல்லுவார். எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வகுத்து கொடுக்கிற தேர்தல் வியூகங்களையும் வெற்றி கூட்டணியும் மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை நாங்கள் மக்களிடத்திலே வாக்குகளாக பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் இந்த விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடன் அவங்களுக்கு வழங்கணும்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, தேர்தல் அறிக்கை. அதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போகிற அந்த வேலை தான் எங்களுடைய முழு கவனம் இருக்கிறதே தவிர கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை எப்படி தாயுள்ளத்தோடு வரவேற்பது என்பது இந்தியாவுக்கே இலக்கணம் படைத்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் யாரை வரவேற்கணும், யாரை சேர்த்துக்கணும், யாருக்கு அழைப்பு கொடுக்கணும், யார் அழைப்பு கொடுத்துருக்கிறா, எல்லா விவரங்களும் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் யாதும் அறிவார், எல்லாம் அறிவார். அவருக்கு தெரியாத ஒன்றும் மற்றவர்களுக்கு தெரிய போவதில்லை. போட்டுட்டு அதிமுக பாஜக முகமூடியை போட்டுட்டு வந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றத
ஸ்டாலின் இப்போ தொடர்ந்து பிரச்சாரம் அவர் பாஜகவோட முகமுடியை போட்டு மத்திய அமைச்சராக இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் என்ன அவர் துபாயில் இருந்தாரா? அவர் தமிழ்நாட்டில் தானே இருந்தார், அவர் திமுகவில் தானே இருந்தார். இதெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இரட்டை வேட பேச்சு. அவங்கள பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்து அவங்க இது வரைக்கும் சேரலைன்னா மதி கேட்குற கேள்வி நியாயமானது. அவங்க சேர்ந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்களே, இப்போ பாரத பிரதமரை அழைச்சி கேளே விளையாட்டு அவரும் அவர் மகனும் நடத்துனாங்களே, 2 பேரும் கட்டி பிடிச்சி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு. அதனால் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி இரட்டை வேடம் போடுவது திமுகவுக்கு கைவந்த கலை. அவங்க கூட்டணியில் இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க, கூட்டணி இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க கூட இருக்கிற போது திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற போது திமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிருச்சா? அவங்க பொதுச் செயலாளரையோ தலைவரையோ பாரதிய ஜனதா கட்சி நியமிச்சிச்சா? ஆக இது அதுவில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சி இல்லாமல் 3வது அமைச்சிருந்தாங்களே, அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அவங்க நியமிச்சாங்களா? அப்போ இது ஒரு கற்பனையான கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விடுறது, அதன் மூலியமாக ஒரு மக்களை திசை திருப்புறது, தொண்டர்களை திசை திருப்புறது, இதெல்லாம் திமுகவுக்கு வதந்தி பரப்புறது, பொய் செய்திகளை பொய் பிரச்சாரம். கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் உலக சாதனை படைக்கிறது நம்முடைய திமுக. அதில் ஸ்டாலின் இன்னைக்கு நீங்கள் மணி கூட்டணியில் இருக்கீங்களா? எங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. எங்கள் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உரிய நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஓட்டு போடுறதுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை. கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்கள் அங்கே பேச்சுவார்த்தையை பொதுச் செயலாளரோடு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, பாரத பிரதமரோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அமித்ஷாஜி அவர்களோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மத்திய அமைச்சராக இங்கே பொறுப்பேற்றுக்கிற பியூஷ் கோயல் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நயினார் நாயந்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு இதில் சந்தேகம்? ஒரு சந்தேகம் வேணாம். தெளிந்த நீரோடை போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்க்கிற செய்திகள் எல்லாம், பரபரப்பு செய்திகள் எல்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிதிஷ்குமார் மாதிரியில் எடப்பாடியை பொதுச் செயலாளரையே மாற்றுவாங்க அப்படின்னு முதல்வர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு மேடை தோறும். அவருக்கு தேசிய அடுத்த பொதுச் செயலாளரும் ரெடியாக தான் இருக்கிறார். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்ச திமுக கூட்டணி வைத்த போது அவர்கள் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அபகரித்து விட்டதா? அவங்க தலைவரை அவங்க நியமிச்சாங்களா? அவங்க கூட்டணி இருக்கிற போது என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தார்களோ, அதே கூட்டணி தர்மத்தை தான் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன, இது வெற்றி கூட்டணியாக, வலிமையுள்ள கூட்டணியாக. இன்னைக்கு தேர்தல் களத்தில் திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை, திமுகவுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை, திமுகவுடைய கையாளாத தனத்தை, திமுகவுடைய முறைகேட்டை, திமுகவுடைய தோல்வியை, திமுகவுடைய 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததை இன்னைக்கு களத்தில் தோலுரித்து காட்டுறது யாரு? நீங்கள் எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தீங்க. பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டி போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எதில் போட்டி போடுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் ஊழலுடைய விவரங்களை புள்ளி விவரமாக எடுத்து சொன்னது மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மத்திய அரசோடு இணைந்து மதுரை மாவட்ட மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாரத பிரதமர் அவர்களை மேடையில் வைத்து கொண்டே சொன்னார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை, அவதூறு கதைகள். இதெல்லாம் மக்களிடத்தில் எந்த விதமான பலனையும் தராது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. இணைப்பு விழா வச்சிருக்கலாம், எதுக்கு திருமங்கலத்தில் வச்சாங்க? அப்ப ஆர்பி உதயகுமார் குறிவைக்கப்படுகிறாரா? இந்த இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம், மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலையும் பல வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் மதுரை மாவட்டத்திற்கும் 10 சட்டமன்ற தொகுதிக்கும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கும் பெற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த சாதனைகளை சொல்லி தான் நாங்கள் மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கிறோம்.
அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டினாலே விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு அதெல்லாம் மக்களிடத்தில் சொல்கிறோம், மின்சார கட்டண உயர்வை சொல்கிறோம். இதற்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு காண்கின்ற வகையிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியோட தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. அவர் அறிவித்திருக்கிற 3 கட்ட தேர்தல் அறிக்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். நாங்கள் இதை மட்டும்தான் நம்புகிறோம். மற்றதை பற்றி நாங்கள் எதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை, அதை பற்றி நாங்கள் கருத்திலையும் கொள்வதில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாருன்னு ஸ்டாலின் சொல்றாரு. வெறும் என்டிஏ மட்டும்தான் சொல்றாரு. அதிமுக நேற்று கூட பியூஷ் கோயல் தான் தமிழ்நாட்டினுடைய நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக நேற்று இரவு பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த திருச்சியில் அந்த மேடையெல்லாம் ஆய்வு செய்ததுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கிறாரு. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாரு. மேடையில் வச்சுக்கிட்டு தான் பாரத பிரதமர் அவர் மேடையில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம். மதுரை கூட்டத்தில் பேசணும். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் பேசினார். தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் என்பதை நம்முடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர், இப்போது மத்திய அமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர், அவர் சொல்லுகிறார். முருகன் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து நடத்துகிறார். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறார். நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிற போது இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிற வகையில், மக்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிற வகையில் வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லும். அவரும் மக்களுடைய இன்றைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும். அதற்கு மாற்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முதலமைச்சராக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அமர வைக்க வேண்டும். இதுதான் அஜெண்டா. இதில் எந்த விதமான தெளிந்த நீரோடையாக, மழை நீரை போல தூய்மையான சுத்தமான நீராக நம்முடைய காட்சியளித்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. நன்றி, வணக்கம்.